ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நாம அதிக உப்பு காரம் கசப்பு இல்லாம இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய கடரங்காய் ஊறுகாய் தான் செய்ய போறோம். இது ரொம்பவே சுவையா இருக்கும். இப்போ வாங்க இந்த இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய கடரங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தரலாம். கடரங்காயில ஊறுகாய் செய்யும் போச்சுல அதனுடைய கலர் நல்லா மஞ்சளா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பச்சை கலர்ல உள்ளதுலையும் செய்யலாம், ஆனா கொஞ்சம் கசப்பு சுவை இருந்தது மாதிரி இருக்கும். அதே சமயத்துல ஜூஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இத மாதிரி நல்லா மஞ்சள் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா ஜூஸ் நல்லா இருக்கும். அதே சமயத்துல கசப்பு தன்மை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. முதல்ல இதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம இன்ஸ்டண்டா செய்யறதுனால இதை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஆவியில வேக வச்சுலாம் செய்ய போறது கிடையாது. இத மாதிரி சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயிலே வதக்கும் போச்சுல அது சீக்கிரமா நம்மளுக்கு வதங்கி வந்துடும். இத மாதிரி கட் பண்ண உடனேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, அதாவது ரொம்ப உப்பு இல்ல, கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பின்னாடி உப்பு சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. உப்பு எதுக்காக இந்த சமயத்துல சேர்க்கிறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கசப்பு சுவை வரும். அது வராம இருக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கிறேன். நீங்க வத்தலையும் வறுத்து சேர்க்கிறதா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய கடாயை வச்சுக்கோங்க. இதை தீய கொஞ்சம் மிதமா வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஊறுகாய் அப்படின்னாலே இந்த கடுகும் வெந்தயத்தையும் நம்ம பொடி பண்ற அந்த மணத்துல தான் இருக்கு. இது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ உங்களுக்கு கடுகை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா வெடிச்சு பொரிஞ்சு வருதா, கலரும் நல்லா வெந்தயத்துல சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இதை மாதிரி வரவும் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சூடா இருக்கும் போச்சுல பொடி பண்ணாதீங்க. இதை நல்லா வறுத்து நம்ம பொடி பண்ணும் போச்சுல அதனுடைய மனம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததா நான் இன்னைக்கு மண் பாத்திரத்துல தான் செய்ய போறேன். இதுல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். ஊறுகாய் அப்படின்னாலே நல்லெண்ணெயில செஞ்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்க வந்து கட்டிக்காய் சேர்க்கிறீங்க அப்படின்னா எண்ணெயில வதக்கிட்டு பொடி பண்ணிக்கிடலாம். இப்போ அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கடாரங்காயை சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே நம்ம சுருள வதக்கி எடுக்கும் போச்சுல அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனுடைய கசப்பு சுவையும் நம்மளுக்கு நல்லா குறைஞ்சிரும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நல்லா மஞ்சள் கலரா பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஜூஸியா இருக்கும். அப்படியே அந்த தண்ணியிலேயே நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். தண்ணி எதுவுமே ஊற்றணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம், அதனால உப்பு நீங்க கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த கசப்பு சுவை அந்த உரைப்புலாம் வரும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உப்பு சேர்ந்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. டைம்லாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா இதை வேக வைக்கும் போச்சுல அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம். நான் இன்னைக்கு வந்து தூளா தான் சேர்த்துருக்கிறேன். நீங்க வத்தலா சேர்க்குறீங்கன்னா வத்தலை நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இது உடனே காலி பண்றதுனால இப்படி சேர்த்துருக்கிறேன். 1 வாரம் வரைக்கும் நீங்க வெளியே வைக்கணும் அப்படின்னா நீங்க அதை மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ காரம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு பேருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். அது வேற ஒன்றும் கிடையாது. வத்தலை நல்லா வெயில்ல காய வச்சுட்டு பொடி பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நீங்க வறுத்துட்டு சேர்த்தீங்கன்னா தான் கெட்டு போகாது. நான் உடனடியாக சேர்க்கறதுனால நான் அதை சேர்த்துருக்கிறேன். அப்படி இருந்தும் ஒரு 3-4 நாள் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாது நல்லெண்ணெயில செய்யறதுனால. இப்போ இதை நல்ல சுருள அப்படியே வேக வைங்க. அதை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தோல் வந்து நல்லா அப்படியே நசுக்கப்படும். அது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இறக்க போற சமயத்துல நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் பொடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இது போடவுமே நல்ல மணமா இருக்கும். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை துருவியோட சேர்த்துக்கிடலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல, சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்குன்னா அந்த காயில கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உப்பு எல்லாமே இருக்கா, காரம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த இனிப்பு போட முடிச்சு அதனுடைய டேஸ்ட் எல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 1 மாசம் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். நீங்க வெளியே வைக்கிறதா இருந்தீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இருக்கும். நீங்க வந்து நல்லா பாட்டில் ஈரம் இல்லாம அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜாடிகளோட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இது ரொம்பவே கசப்பு இல்லாம அருமையான சுவையில இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு நல்லதும் கூட. கடரங்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்க ஊறுகாய் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.